காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குமே. நாளைல இருந்து பாரு. இப்ப கிளம்பலாமா? ஏய் வீட்டை நான் பூட்டிக்கிறேன். நீ வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிட்டியா? பர்ஸ் எடுத்துட்டேன். மொபைல் எடுத்தாங்க. ஓகே சூப்பர். நான் எடுத்துக்கிறேன் விடு. ஓகே யூ கம் ஆன் லெட்ஸ் மூவ். மறக்காம கணக்கில் எழுதி வச்சு. ஏற்கனவே எழுதிட்டுப்பா. என்னங்க இட்லி அவிச்சோம், மாவு புளிக்கலன்னு நினைக்கிறேன், கெட்டியா இருக்கு. வேற ஏதாவது பண்ணி தர? வேற யாரையாவது அனுப்பலாம் தான், ஆனா அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காதுன்றதை விட அவங்க தாத்தாக்கு பிடிக்காது. தாத்தாவா? அவர் எங்க இங்க வந்தாரு? அவங்க தாத்தாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக தான் வண்டியே கேட்டிருக்காங்க. நான் ஓட்டினா மட்டும்தான் அவர் அமைதியா சேஃபா இருப்பாரு. இல்லனா அவரு ரொம்பவே பிரச்சனை பண்ணுவாரு. உனக்கு நம்பிக்கை இல்லனா பேசாம நீ என் கூட வரியா? இல்ல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. அப்புறம் என்ன? இங்க பாரு, பல மாசமா அவர் செக்கப்புக்கு நான் தான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப வயசானவர் ராஜி, என்னன்னு தெரியல. அது என்னமோ நான் ஓட்டினா மட்டும் அவர் சேஃபா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. இப்ப சொல்லு, போலாமா வேண்டாமா? என்ன டக்குனு மாத்தி பேசுற? இல்ல தாத்தா பாவம், நீ ஓ அப்படி. ஒரு அழகான பொண்ணோட நான் வெளியே போனா உனக்கு 24 மணி நேரம் அந்த போனை சார்ஜ்லயே போட்டு வைக்கிறதுக்கு பேசாம அந்த போனை தலையை சுற்றி எரிஞ்சிட வேண்டியதானே? கடையில் ஆள் இல்லாம 2 பேருமா கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னா உடனே கிளம்பி வர வேண்டியது அந்த புள்ள. வரப்ப நம்ம 2 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போன் பண்ணுது. அதுவும் இல்லாம மழை பெய்யற மாதிரி இருக்கு, நீ 2 பேரும் சாப்பிட வரப்ப நனைஞ்சிடாதீங்கன்னு அந்த புள்ள அவ்வளவு அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு பேசுது. ஏன்டா அந்த புள்ளைய போட்டு முடி பாடு எடுத்துற? பாரா சரவணா, நீ ரொம்ப